இப்போ ஒரு சில பேருக்கு என்ன ஒரு கேள்வின்னு சொன்னால், நம்ம பொங்கல் கொண்டாடலாமா அப்படின்னு. கொண்டாடலாம். ஏனென்றால் ஒரு பக்கம் குடில், இயேசு ஆண்டவர் பிறந்தார், அது நம்முடைய மறை, நம்முடைய சமயம், நம்முடைய விசுவாசம். இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னாக்கா இந்த குடில், மாட்டுக்குடில் மற்றும் இங்கே இந்த பொங்கல் நிகழ்வுகள் அடங்கிய இந்த குடில், ரெண்டும் ரெண்டு கண்ணு. இந்த விசுவாசம் என்பது இந்த மண்ணில் இந்த மறையானது இறங்கியது, இந்த மண்ணிலே இந்த மறையானது வளர்கிறது. எனவே நாம் அனைவரும் தமிழர்கள் என்பதை மறந்துவிடவே கூடாது. எனவே தான் பல நேரங்களில் நான் சொல்லியிருக்கின்றேன், எனக்கு தமிழே தெரியாது, தமிழே வராது அப்படின்னு சொன்னால் அது உண்மையாகவே வருத்தத்துக்குரிய ஒரு பெரிய விஷயம். காரணம், நம்முடைய தமிழ் மண், தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி என்பதை ஒரு காலமும் நாம் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்க முடியாது என்ற வகையிலே தமிழர்களாய் நாம் இருக்கின்றோம் என்பது நமக்கு பெருமை. தமிழ் மண்ணிலே நாம் வாழ்கின்றோம் என்பது நமக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருளாக கருதி இந்த மாலை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த மாலை நிகழ்ச்சியிலே முக்கியமாக மண்ணின் கலைகள் என்று நாம் சொல்கின்றோம். மண் கலை என்று சொன்னால் நம்முடைய மண்ணிலே, நம்முடைய தமிழ் பண்பாட்டு கலாச்சாரத்திலே உருவாகி வந்த கலைகள். இந்த கலை நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கின்ற பொழுது மகிழ்ந்து களிகூர்ந்து சிறப்பான விதத்திலே நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க வேண்டும் என்று நான் விருப்பம் தெரிவிக்கின்றேன். மேலுமாக இந்த பொங்கல் கலை நிகழ்ச்சி என்பது நாளைய தினம் நம்முடைய மூத்த அருட்தந்தை ஆன்ம குரு அருட்தந்தை பால் துலாமோர் அடிகளார் தன்னுடைய 89வது பிறந்த நாளை துவங்குகின்றார். எனவே அவருக்கு ஒரு பலத்த கரகோஷமிட்டு அவருக்கு நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை இந்த பிறந்த நாள் கொண்டாடுகின்ற அன்பு தந்தைக்கு நாம் அர்ப்பணிக்கின்றோம், காணிக்கையாக்குகின்றோம். அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற விதமாக இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் இங்கே இந்த மேடையிலே இடம்பெறுகின்றன என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல் நிகழ்வாக இப்பொழுது பறை இசை என்பதை நாம் கேட்போம், பறை ஆட்டம் என்பதையும் நாம் கேட்போம். அன்புக்குரியவர்களே, பறை ஆட்டம் ரெண்டு வார்த்தை. பறை என்பது ஒரு இசை கருவி, ஆட்டம் என்பது உடல் அசைவு. பறை என்பது அந்த கருவியை நாம் மீட்டுகின்ற பொழுது ஓசை எழுகிறது. இந்த ஆட்டம் என்பது அசைவை கொடுக்கின்ற பொழுது அதை அடவு, அது அளந்து ஒழுங்காக செய்யும் பொழுது அது அடவு என்று இருக்கிறது. 1 1 2 1 1 2 என்ற அந்த ஒரு ஒழுங்கு முறையில் வருவதனால அது இசையாக அது மாறுகிறது. அதே போன்று இந்த பறை இசை என்பதை ரெண்டையும் சேர்த்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஆட்டம் என்பதும் வருகிறது. முதலாக மனிதன் கண்டுபிடித்த கருவி என்னவென்றால், சொல்லுங்க பார்ப்போம், என்ன கருவி? தோல் கருவி தான் கண்டுபிடிச்சான். தோல் கருவி என்பது மனிதனுடைய உணர்வுகளோடு அதிர்வுகளோடு ஒன்றாக இணைந்துவிட்ட ஒன்று. எனவே தான் இந்த நேரத்தில் இந்த ஒரு தோல் கருவி முதல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கருவி நம்முடைய தமிழ் மண்ணிலே கலாச்சாரத்திலே இடம்பெற்று பறை என்ற ஒரு கருவியாக மாறியது. முதலாக மனிதன் கண்டுபிடித்த மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? நெருப்பு, தீ. அதுவும் இடம்பெற இருக்கின்றது. எனவே இந்த பறை இசை என்பதை அந்த காலத்திலேயே பயன்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள இந்த பறை அடித்தால், இந்த ஒலி எழும்பினால் விலங்குகள் பயந்து ஓடிவிடும். அதே போன்று பலவிதமான ஆபத்துக்களிலே இருக்கின்ற பொழுது இந்த ஓசை எழுப்பினால் அங்கே என்ன நடக்கிறது என்று வந்து பார்க்க முடியும். முற்காலத்திலே இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு, அறிவிப்பு செய்வதற்கும் இதை பயன்படுத்துகின்றார்கள். இப்பொழுது இந்த ஒரு கருவி ஒரு நிகழ்த்து கலை, மேடை நிகழ்வு கலையாக மாறியிருக்கிறது. எனவே இதை கலைக்கண்ணோடு பார்க்க வேண்டும்.
பறை என்று சொன்னால் பல பேருக்கு அது ஒரு இழிவான ஒரு மட்டமான சொல்லாக நினைக்கின்றார்கள். அப்படி அல்ல. இது ஒரு உயர்வான உன்னதமான ஒரு கருவியினுடைய இசை என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த அருமையான ஆட்டத்தை கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்த்து கலையை நம்முடைய மேடையிலே நடத்த இருக்கின்ற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக இதையெல்லாம் ஒருங்கிணைத்த எலிசபெத் சகோதரிக்கும் மற்றும் இதில் தலைமையேற்று நடத்தக்கூடிய அன்பு தம்பி அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பான வாழ்த்துக்கள். அதே போன்று ஊடக நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள். பலவிதமான தொலைக்காட்சி, சன் டிவி, பாலிமர் இவரெல்லாம் வந்திருக்கிறார்கள். செய்தி தாள்களின் ஆசிரியர்கள் வந்திருக்கின்றார்கள், தொடர்பாளர்கள் வந்திருக்கின்றார்கள். அத்தனை நிருபர்களையும் நாம் அன்போடு வரவேற்கின்றோம். இறுதி வரைக்கும் இருந்து நிகழ்ச்சியை கண்டுகளித்து செல்லுமாறு மீண்டுமாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஓகே, த ப்ரோக்ராம் ஸ்டார்ட்ஸ். தித்திக்கும் தை திருநாள், பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, மங்களம் அனைவருக்கும் மலரட்டும். மண்ணில் கலைகள் வளர்ப்போம் என்ற மிகப்பெரிய மேடையை அமைத்து தந்த அருள் தந்தையருக்கும், நாளைய தினம் பிறந்த நாளை சிறப்பிக்க இருக்கும் பெரும் அன்பிற்கும் மரியாதைக்குரிய ஆன்ம குருவானவர் அவர்களுக்கும் எங்கள் அனைத்து கலைஞர் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்த்தி வணங்குகிறோம். இதோ தமிழர் கலைகளின் மிகப்பெரிய கலை எமது பறையாட்ட கலைஞர்கள் பறை இசை முழங்க பொங்கல் கொண்டாட்டம் இனிதே ஆரம்பம்.
வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அவங்க அடித்த அந்த மேளத்தை விட நம்ம சத்தம் அதிகமாக இருக்கணும். ஜோராக கொஞ்சம் கைத்தட்டி கரகோஷத்தினால அவங்களுக்கு நம்முடைய உற்சாகத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். எதிரொலி பறையாட்ட கலைக்குழுவினருக்கும் மற்றும் தன்னம்பிக்கை கலைக்குழுவுக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் 2 குச்சியை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு 2 குச்சிக்கு என்ன பெயர்னாக்கா, மேலே இருக்கிற குச்சிக்கு பெயர் சிம்பு குச்சி. அது ரொம்ப வளைவாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். கீழே இருக்கிற குச்சிக்கு பேர் அடி குச்சி. அது கொஞ்சம் தடியாக இருக்கும். அந்த தடியாக இருக்கிற அந்த இது வந்து பேஸு, மேலே இருக்கிற அந்த சிம்பு கொஞ்சம் லைட்டு. டிங் தக்கம் தக்க தக்க திம் தக்கம் தக்க தக்க தும் தக்கம் தும்னு வருது பாருங்க, அதுதான் அந்த அடிக்குச்சி. மேலே இருக்கிறது வந்து டங்கு டக்கு டக்கர டக்கர டக்கு டக்கர டக்கர டக்கரன் மேலே இருக்க குச்சி பாருங்க. அது எவ்வளோ ஒரு எளிமையான ஒரு வாத்தியம் கருவி, ஆனால் அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு கருவி. மீண்டுமாக அவர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து ஒரு சிறப்பான நிகழ்வு ஒன்று நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்பாக நம்ம சின்னசாமியார் இடையில இந்த பரிசு வழங்குதல் என்பதையும் அவ்வப்போது சேர்த்து கொள்ளலாம். எனவே இப்போ யார் பரிசு வாங்க போகிறாங்க, யார் பரிசு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சின்னப்பார் சொல்லுவார். அந்த பரிசு வாங்க வர்றவங்க வாங்க. அன்பார்ந்தவர்களே, பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பலவிதமான விளையாட்டு போட்டிகள் நம்முடைய பசிலிக்காவில் காலை தினத்திலே நடைபெற்றது. நம்முடைய அதிபர் தந்தை அவர்கள் தலைமையேற்று அதை வழிநடத்தினார்கள். எனவே மிக சிறந்த விதத்திலே இறை மக்களாகிய நீங்கள் பங்கெடுத்தீர்கள். எனவே பங்கெடுத்த உங்களுக்கும் அதை கண்டுகளித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது பலவிதமான போட்டிகளிலே பல போட்டிகள் நடைபெற்றது. அதிலே ஒன்று மிகவும் சுவாரஸ்யமான, மிகவும் எல்லாராலும் அற்புதமான ஒரு போட்டி. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். உரியடித்தல், அப்புறம் கயிறு இழுத்தல், அப்புறம் புடவை மடித்தல். ஆமா, பல போட்டிகள் நடந்துச்சு. அதுல ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போட்டி, புடவை மடித்தல். அது யாருக்கு அப்படின்னாக்க ஆண்களுக்கு தான் அது நடைபெற்றது. எனவே அதில் மிக சிறந்த விதத்திலே அந்த புடவை மடித்தல் போட்டியிலே ஆண்கள் பலர் பங்கெடுத்தார்கள். அதிலே 3 மட்டும் சிறந்த விதத்திலே மடித்து பரிசுகளை தட்டி சென்றிருக்கின்றார்கள். எனவே அவர்களை அந்த 3 மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அதிலே 3வது பரிசினை பெறுபவர் திருவாளர் கிராசியன் அவர்கள். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். 3வது பரிசு நன்றி. 2வது பரிசை பெறுபவர் திருவாளர் அருள். இதுக்கெல்லாம் அவர் 2வது பிரைஸ் வாங்கறதுக்கு மிக முக்கிய காரணமே யாரா இருப்பாங்க? ஆமா, அவங்க மனைவியா தான் இருக்கணும். எனவே அவருக்கு பதிலாக அவர்கள் துணைவியார் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஃபர்ஸ்ட் ப்ரைஸு ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்துச்சு. காரணம், ரொம்ப தன்னடக்கத்தோடு அமைதியாக ஒருத்தர் எந்த சலசலப்புமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு சொன்ன வேலையை மட்டும் செஞ்சார். மிக சிறந்த விதத்திலே 3 புடவைகளை அற்புதமாக அழகாக மடித்து வைத்தது நம்முடைய திருவாளர் சூசை அவர்கள். பலத்த கரவோசையோடு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர் டெய்லி திருப்புகழ் மாலை தான் படிப்பாருன்னு நினச்சேன். புடவையும் சூப்பராக மடிக்கிறாரு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
நன்றி. பரிசளித்த நம்முடைய அதிபர் தந்தை அவர்களுக்கு நன்றி. பரிசு பெற்ற ஒவ்வொருவருக்கும் அதில் பங்கெடுத்த அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு அடுத்த ஆட்டத்தை நாம் கண்டுகளிப்பதற்கு முன்பாக சிறுவர்கள் இந்த பொங்கல் உணவை உண்ணுகின்ற போட்டியிலே பங்கெடுத்தார்கள். எனவே அடுத்தது அவர்களுக்கு அந்த பரிசை கொடுக்க இருக்கின்றோம். அதிலே பங்கு பெற்ற அனைத்து சிறுவர் சிறுமியர்கள் மேடைக்கு முன்பாக இப்பொழுதே வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காலையில யாரெல்லாம் பொங்கல் சாப்பிட்டீங்களோ சின்ன குழந்தைங்க அவங்கெல்லாம் ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்துருங்க. அதில் யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு அடுத்தது பிரைஸ் கொடுப்பாங்க. ரெடியா ஸ்டேஜுக்கு முன்னாடி உட்காந்துருங்க. அன்புக்குரியவர்களே, அடுத்த ஆட்டம் மாடு மயில். இந்த மாடு ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, பொங்கல் என்ற அந்த அடிப்படையிலே மாடு என்பதையும், மயில் ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் அழகு மற்றும் நம்முடைய தேசிய பறவை என்ன, மயில். எனவே நம்முடைய நாடு என்ற வகையிலேயும் தமிழ்நாடு, தமிழகம் அப்படின்றது சரியான வார்த்தை இல்லை அப்படின்னு முன்னமே தர்க்கம் வந்தது. தமிழகத்தை இப்போ தமிழ்நாடு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் என் நாட்டை நான் நாடுன்னு சொல்கிறதுல என்ன குறைவு, என்ன தப்பு? தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கு மாடு, இந்திய நாட்டுக்கு மயில், இரண்டையும் சேர்த்துத்தான் இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க போகின்றோம். இந்த மாடும் மயிலும் மக்கள் நீங்கள் இருக்கின்ற அந்த இடத்திலேயே வந்து உங்களுக்கு அந்த நடனத்தை நிகழ்த்தி காட்டுவார்கள். எனவே இந்த நடனத்தை நீங்கள் கண்டுகளிக்குமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ரெடி, ஸ்டார்ட்.
மிக அருமையாக மயில் மாடு 2 நடனங்களையும் நிகழ்த்தி காட்டிய நம்முடைய அன்பு தம்பிகளுக்கு, அன்பு சகோதரர்களுக்கு நம்முடைய சிறப்பான வாழ்த்துக்கள். கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லுவோமா? பொங்கலோ பொங்கல். தேங்க்யூ. அடுத்ததாக கரகாட்டம். அந்த கரகாட்டத்திற்கு முன்பாக பரிசு இப்பொழுது வழங்கப்பட இருக்கின்றது. நம்முடைய சின்ன ஃபாதர் இப்போ யார் பரிசு வாங்குறாங்க அப்படின்றது சொல்வார். அன்பர்களே, காலையில் இந்த பொங்கல் சாப்பிடுகின்ற போட்டியை நம்முடைய குழந்தைகள் அதிலே பங்கெடுத்தார்கள். எனவே பங்கெடுத்த எல்லா குழந்தைகளுக்கும் இப்பொழுது பரிசு வழங்கப்படும். எனவே அதில் பங்கெடுத்த எல்லா குழந்தைகளும் மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காலையில் பொங்கல் சாப்பிட்ட எல்லாரும் மேலே வாங்க. சரி சரி, ஓகே, நல்லா. சரி. இந்த குழந்தைகளுக்கு பரிசு வழங்க அருட்சகோதரி ஃபாத்திமா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். மூன்றாவது பரிசை பெறுபவர் ஜஸ்வின். 3rd பிரைஸ். ஜோரா கைத்தட்டுங்க. இரண்டாவது பரிசை பெறுபவர் ஸ்மியோலா. சிமியோலா போட்டோ பாரு. முதல் பரிசு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, பொங்கல் ஆற வச்ச பொங்கல் கிடையாது, பழைய பொங்கல் கிடையாது. புதுசா சூடா கொண்டு வரப்பட்ட, பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சூடான பொங்கலை ஊதி ஊதி ஆற வச்சு சாப்பிட்டாங்க. அதுல மிக சிறந்த விதத்தில் ஃபாஸ்டா சாப்பிட்ட நம்முடைய சிறுவன் லோவின் அவர்கள் முதல் பரிசை பெறுகின்றார். பொங்கல் சாப்பிடுறது ஒன்றும் ஈஸியான வேலை கிடையாது இல்லையா? ஈஸி தான், டேஸ்டாக தான் இருக்கும். இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டாகணும். சூடான பொங்கல் அதுவும். எனவே அதில் பங்கெடுத்த அனைத்து குழந்தைகளுக்கும் இப்பொழுது அருட்சகோதரிகள் அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். அனைவரும் பலத்த கரகோஷத்தோடு நாம் அவர்களை பாராட்டுவோம். எல்லாரும் வாங்கிக்கங்க. பரிசளித்த அருட்சகோதரிகளுக்கும் பரிசு பெற்ற குழந்தைகளுக்கும் நன்றி. அடுத்த ஆட்டத்தை நாம் கண்டு கழிப்பதற்கு முன்பாக இந்த கயிறு இழுத்தல் போட்டி நடைபெற்றது. அதில் தான் ஏராளமானோர் பங்கெடுத்தார்கள். அது சிறுவர்கள், சிறுமியர், ஆண்கள், பெண்கள் என்று பல பிரிவுகளிலே இந்த போட்டியானது நடத்தப்பட்டது. ஃபாதர் சொன்னாரு, ஒரே ஒரு போட்டி தான் சொன்னாரு, ஆண்களுக்கு மட்டும்தான் சொன்னாரு. ஆனா எல்லாரும் ஆர்வத்தோடு பங்கெடுத்ததனால் அதற்கு தான் அதிகமானோர் அதிலே பங்கெடுத்தார்கள். அதிலே அடுத்த ஆட்டத்தை நாம் கண்டு கழித்த உடனே அதை பரிசு பெற இருக்கக்கூடியவர்கள் சிறுவர்கள். பசங்க யாரெல்லாம் அதில் பங்கெடுத்து வெற்றி பெற்றார்களோ அவர்கள் மேடைக்கு முன்பாக வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 5 பேர் தான் சொன்னேன். பிறந்தவன் பிறக்காதவெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு எல்லாருக்கும் பரிசு, வாழ்த்துக்கள். வெரி குட், சந்தோஷம். அடுத்தது கரகாட்டம். கரகம் அப்படின்ற அந்த ஒரு கருவி
இயல்பாக இயற்கையாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. அந்த கரகத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த காலத்திலேயே சுமையை சுமக்கின்ற பழக்கம் இருந்தது. முன்பெல்லாம் சாலைகளிலே சுமை தாங்கி அப்படின்ற ஒரு கல் இருக்கும். அப்போ தலையில் வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போகிறவங்க அந்த சுமையை கொஞ்சம் இறக்கி வைப்பாங்க. கீழே வச்சுட்டாக்கா திரும்பி யாராவது தூக்கி விடுறதுக்கு உதவி செய்யணும். அதனால் அந்த கல் மேலே அந்த சுமையை இறக்கி வச்சுட்டு திருப்பி அப்படியே நின்ன வாக்கிலேயே அந்த சுமையை தூக்கிக்கிட்டு போவாங்க. இதுதான் அடிப்படை தத்துவம். இதை வச்சு தான் இந்த ஒரு ஆட்டத்தையும் கண்டுபிடிச்சாங்க. அது மட்டுமல்ல, சுமையை தூக்கி கொண்டு போகின்றவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதுவும் சுமக்கட்டு கதிர், நெல் கதிர் கட்டு, அவங்க போகிற அந்த ஸ்டைலை பார்த்தீங்க, அந்த வரப்பில் நடக்கிற அந்த நடையை பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு நளினமான ஒரு நடை. டக்கு 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 போவாங்க. அதுக்கு அருமையாக இளையராஜா ரோசாப்பூர் ரவுக்கிக்காரின்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டை போட்டிருப்பார். வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ, வண்டி சோலை செம்பட்டனா வந்து திக்க முன்னேதனாம் அடபோடாதே பனா வகையில் ஜோரா நடந்துட வந்து தோரை ஜோரா நடந்து வா. அந்த நடை தக்கிட 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 தக்கிடன்னு நடப்பாங்க. அது அந்த அடிப்படையில் தான் இந்த கரகம் என்றதையும் கண்டுபிடிச்சான். கரகம் என்பது ஒரு கலயம். அந்த கலயத்தின் நடுவில் ஒரு சின்ன பள்ளம் இருக்கும். அந்த பள்ளம் ஏன்னாக்கா அது தலையில் உட்கார்றதுக்கு வசதியாக இருக்கும். அந்த கொஞ்சம் வெயிட் இருக்கணுன்றதுக்காக அரிசியை அதில் போடுவாங்க, தண்ணீரையும் அதில் வைப்பார்கள். தண்ணீர் பெரும்பாலும் வைப்பது இல்லை, சிலும்பிடும். அரிசியை வைத்து அது நிற்கிறதுக்கு அது வசதியாக இருக்கும். இதை 2 இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. ஒன்று விழா காலங்களில், திருவிழா, அதுவும் குறிப்பாக நம்முடைய இந்து நண்பர்கள் மற்றும் நம்முடைய கத்தோலிக்க தேவாலயங்களில் கூட இந்த கரகம் இப்பொழுது வந்துவிட்டது. அது ஒரு கரகம், அது பேர் சக்தி கரகம் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று நிகழ்த்துக்கலை, பெர்ஃபார்மன்ஸ், ஆர்ட் பெர்ஃபார்மன்ஸ் கரகம் என்று சொல்லக்கூடியது. அது ஆட்டக்கரகம், ஆட்டம், அந்த ஆட்டத்திற்கு ஏற்ற கரகம், அதுதான் ஆட்டக்கரகம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது இந்த ஆட்டக்கரகம் என்பதாகும். எனவே இந்த சிறப்பான நடனத்தை நீங்கள் எல்லோரும் கண்டுகளித்து மகிழ்ச்சியாக இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ரெடி, ஸ்டார்ட்.
நல்லா உழுப்பட்டுமா மாமா பழத்தை நல்லா பறிக்கட்டுமா தானே நானே நானே நன்னே தானே நானே நானே நன்னே தானே நானே நானே நன்னே தானே நானே நானே நன்னே பொங்கலை தான் எடுத்து வச்சேன் மாமா சூரியனுக்கு படையல் வச்சேன் பொங்கலை தான் எடுத்து வச்சேன் மாமா சூரியனுக்கு படையல் வச்சேன் நல்ல பாம்பு ரூபன் கொண்டு மாமா நாம ஜாமத்தில் நல்ல பாம்பு ரூபன் கொண்டு மாமா நாம ஜாமத்தில் ஏறி நன்னாக்கு ஏறி தாண்டா மாமா இழந்த பழ தோப்பு தாண்டா ஏறி நன்னாக்கு ஏறி தாண்டா மாமா இழந்த பழ தோப்பு தாண்டா ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா பழத்தை நல்லா பறிக்கட்டுமா ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா பழத்தை நல்லா பறிக்கட்டுமா தானே நானே நானே நன்னே தானே நானே நானே நன்னே தானே நானே நானே நன்னே தானே நானே நானே நன்னே அருமை அருமை, வாழ்த்துக்கள். ஜோரம் கொஞ்சம் கை தட்டுங்களேன்.
வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வைகை ஆத்துல நெல்லு வரும், வைகை ஆத்துல நெல்லு வரும். வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வைகை ஆத்துல நெல்லி வரும், நமக்கு வைகை ஆத்துல நெல்லு வரும். இது ஒரு வகை. இன்னொரு வகை, அதாவது டான்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கரகாட்டம். மாங்குயிலே பூங்குயிலே வேடி ஒன்ன கேளு, அது மாலையிட தேதி வரும் மாறு மாறு. ரெண்டு வகையான அந்த கரகம். இந்த கரகாட்டத்தில் மிக முக்கியமான ஒன்று என்னன்னாக்கா, சாமி நீங்கள் எல்லாரையும் இப்போ கூட்டுங்க, அதுக்காக தான் சந்தை அடைக்கிறதுக்காக நிற்கிறேன் நான் இப்போ. ரைட். கரகாட்டத்தில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, உங்கள் வேஷ்டி கூட கீழே விழுந்துடலாம். அவர் தம்பியினுடைய அந்த பொம்மை அதனுடைய ரெக்கை விழுந்துருச்சு, ஒன்றே ஒன்று மட்டும் கீழே விடக்கூடாது. கரகம் மட்டும், அந்த கலையை மட்டும் விழவே கூடாது. அந்த சகோதரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க, எங்கே விழுந்துருமோ எங்கே விழுந்துருமோ அப்படின்னு பயம். தம்பி நல்லா ஜோராக ஆடினா, சகோதரி நல்லா ஆடினாங்க. அவங்களுக்கு சிறப்பான சிறப்பான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்தது பரிசு வழங்க வருகின்றவர்களையும் பரிசு பெற இருக்கின்றவர்களையும் இப்போ நம்ம சின்ன ஃபாதர் மேடைக்கு அழைப்பார்கள். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நேரம் வளர்த்தக்கூடாது. இந்த சிறுவர்களுக்கான கயிறு இழுத்தல் போட்டியிலே பலர் பங்கெடுத்தார்கள். அதிலே வெற்றி பெற்றவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆண்ட்ரூ, பிரசன்னா, பிரவீன், ஷர்வின், ரேஷ்மன், ஜெஃப்ரி, செபாஸ்டின், பிரேவிஸ், துஸ்தான், கேப்ரியல், லெயோன், இவ்வளோதான் இருக்கீங்களா? சரி, மேடைக்கு வாங்க. வா வா வா. பரிசினை வழங்க நம்முடைய பங்கு பேரவை துணைத் தலைவர் திருவாளர் வின்சென்ட் ராயர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இப்பொழுது பதக்கங்களை நம்முடைய திருவாளர் வின்சென்ட் ராயர் அவர்கள் பரிசு பெற்றவர்களுக்கு அணிவிக்கின்றார்கள். நன்றி. பரிசளித்த மற்றும் பரிசு பெற்ற அனைவருக்கும் நன்றி. கேட்போங்க. அன்பார்ந்தவர்களே, முதலாக ஒரு விளையாட்டு நம்முடைய பசிலிக்காவிலே நடைபெற்றது இன்று காலையில். ஃபர்ஸ்ட் விளையாட்டு என்ன சொல்லுங்க? என்னது? உரியடித்தல் போட்டி. அதை நம்முடைய அதிபர் தந்தை அவர்கள் தலைமை ஏற்று அதை மிக சிறப்பாக தொடங்கி வைத்ததுன்னா எப்படி? சும்மா கிடையாது, உரி அடிச்சு தொடங்கி வைச்சார். எனவே அதுல பரிசு பெற்ற, உரி அடித்து சிறப்பாக தொடங்கி வைத்த நம்முடைய அதிபர் தந்தை அவர்களுக்கும் இப்பொழுது பதக்கம் அணிவிக்கப்படுகின்றது. எனவே ஜோரா இலங்கை தட்டுங்க. நம்முடைய பங்கு பேரவை துணைத் தலைவர் அவர்கள் நம்முடைய அதிபர் தந்தை அவர்களுக்கு இந்த பதக்கத்தை அணிவிப்பார்கள். இதுல முக்கியமான ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன தெரியுமா? கண்ணை கட்டல, பார்த்துக்கிட்டே தான் சட்டையை உடைச்சேன். அதனால அது பெரிய சாதனை தான், உலகமகா சாதனை தான். நன்றி. கண்ணை கட்டி அதுல இந்த உரி அடிச்ச கண்ணை கட்டி உரி அடித்த பப்டிஸ்ட் அவர்களுக்கு நம்முடைய அருட்தந்தை அவர்கள் பரிசினை வழங்குவார்கள்.
அடுத்த ஆட்டத்தை கண்டுகளிப்பதற்கு முன்பாக கயிறு இழுத்தல் போட்டியிலே சிறுமிகள் சின்ன பிள்ளைங்க யாரெல்லாம் பங்கெடுத்தீர்களோ அதில் பரிசு பெற்றவர்கள் ஜான்சி, ஆட்லின், கிஷா, நிதிஷா, வினிதா, சாம்லோ, மேக்சின், பெனிட்டா இந்த குரூப்பினர் இந்த குழுக்கள் மேடைக்கு முன்பாக வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த ஆட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம். குதிரையை நம்ம பார்த்துருக்குறோம், ஆனால் அதுக்கு ஒரு பொய்யான ஒரு கால் வைத்து ஆடக்கூடிய ஒரு அற்புதமான ஆட்டம். இந்த ஆட்டம் என்பது ஒரு கலை நுணுக்கமான ஒரு ஆட்டம். ஏனென்றால் மாடு ஆடுற மாதிரி ஆடணும், மயில் ஆடுற மாதிரி ஆடணும், குதிரை ஓடுற மாதிரி அதை ஓடணும், ஆடணும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்டத்தை இப்பொழுது நாம் கண்டுகளிக்கின்றோம். இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைவடையும். எனவே இருந்து நன்றாக கண்டுகளித்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது பொய்க்கால் குதிரை ஆட்டம். ரெடி, ஸ்டார்ட். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இதில் முக்கியமானது என்னன்னாக்கா பொய்க்கால் இருக்கணும். ஒருத்தருக்கு பொய்க்கால் இல்லை, உண்மையான கால் தான் இருந்துச்சு. அதனால் பொய்க்கால் குதிரை ஆட்டம். அதனால் இந்த ஆட்டம் கொஞ்சம் சிறப்பானது. அந்த 2 காலையும் ஒரு கட்டை மேலே நின்று அதை ஆடணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இது கொஞ்சம் வழுக்குன்னு ஃபாதர் சொன்னார், சொல்லி முடிக்கல, அவர் வழுக்கி விழுந்துட்டார். பரவாயில்ல, அதுவும் ஒரு ஆட்டத்தில் ஒரு அம்சமாக நம்ம வச்சுக்கிறோம். இப்பொழுது பரிசு
அடுத்தது யார் வாங்க போகிறாங்க, அவங்க வருவாங்க. அதுக்கு அடுத்தது ஒயில் மற்றும் கோலாட்டம் ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கிறோம். கடைசியாக என்ன ஆட்டம்? நெருப்பு ஆட்டம், தீ ஆட்டம், நெருப்பு ஆட்டம். அந்த நெருப்பு ஆட்டம் கொடுக்கும்பொழுது இந்த லைட்ஸ்லாம் கொஞ்சம் டிம் பண்ணுவாங்க. அந்த நெருப்பு ஆட்டத்தோடு நாம் நிறைவு செய்கிறோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ், 10 நிமிஷத்தில் நம்ம முடிச்சுக்கலாம். குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த ஆட்டத்தெல்லாம் காண்பீங்க. அவங்க அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப ரசித்து அதை பார்ப்பாங்க. இப்பொழுது பரிசு வாங்க இருக்கின்ற பிள்ளைகள் தயவுசெய்து மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கயிறு இழுத்தல் போட்டியிலே பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றி. அதிலே பரிசு பெறக்கூடிய சிறுமிகளை பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு நம்முடைய அதிபர் தந்தை அவர்கள் பதக்கங்களை அணிவிப்பார்கள். பாராட்டுக்கள். அடுத்ததாக இந்த கயிறு இழுத்தல் போட்டியிலே பெண்கள் பிரிவினர் அவர்கள் அதிலே பெண்கள் பிரிவினர் பரிசு பெற்றவர்கள் நித்யா, விஜி, ஜெனிஃபர், சிண்ட்ரெல்லா, வெரோனிகா, சரினா, டெய்சி, சுகுணா, தேவகிருபா, ஜெயஸ்லின், ஷர்மிளா வில்லியம், லூர்து மேரி, ஜெனிதா அவர்கள் தயாராக இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக ஆண்கள் பிரிவிலே அதிலே பங்கெடுத்தவர்களுக்கும் தொடர்ச்சியாக பரிசு கொடுக்கப்படும். மிஷேல், ரெமோ, முருகன், மரிய ஜான், டேவிட், டிஎல் நாதன், வினோலின் ராஜ், வினோத். அதில் ஆண்கள் பிரிவில் மிகப்பெரிய பலம் யார் சொல்லுங்க? மிகப்பெரிய பலம் யாரு? சின்ன ஃபாதர் தான். அதனால அவரும் அதில் பங்கெடுத்தார். ரெடியாக இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எத்தனை பேர் தான்ப்பா எழுதிங்க? லிஸ்ட்டு இவ்வளோ இழுத்துட்டு போகுது, அவ்வளோ நீட்டாக. வாழ்த்துக்கள். அடுத்தது இந்த ஒயிலாட்டம், கோலாட்டம். ஒயில் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அழகு, அலங்காரம். இது ரெண்டும் அந்த ஆட்டத்தில் பார்ப்போம். அது ஆண்கள் மட்டும்தான் ஆடக்கூடிய ஒரு ஆட்டம். அதில் என்ன அழகு அப்படின்னாக்கா, அவங்க அந்த வேஷ்டி அதை வளைச்சி கட்டியிருப்பாங்க, கீழ்ப்பாச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் வளைச்சி கட்டியிருப்பாங்க. தலையில் அங்கே ஒரு தலைப்பாகை அந்த மாதிரி ஒரு கட்டு இருக்கும். கையில் வீசுகிற மாதிரி கர்ச்சீஃப் இருக்கும். இடையில ஒரு கச்சை மாதிரியான இருக்கும். இத்தனையும் அலங்காரம், இத்தனையும் அழகு கொடுக்கக்கூடிய ஒரு இணைந்த வண்ணமாக இருக்க வேண்டும். இதில் ஒருத்தர் பாட்டு பாடுவார். அவர் அந்த குரூப்பை வழிநடத்துவார். அவர் பாடுற மாதிரி ஆடணும். இதுதான் ஒயிலாட்டம். கோலாட்டம் கோலை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆடுவது. அது 2 குச்சி வச்சு ஆடுவாங்க. அவங்களுக்குள்ள தட்டிக்குவாங்க. ஒருத்தர் தட்டி அந்த விளையாட்டை விளையாடுவாங்க. பெண்கள் என்பவர்கள் தான் இந்த கோலாட்டத்திற்கு மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து சாதாரணமாக பிள்ளைகள் விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு தான். இரண்டையும் இணைத்து இப்பொழுது நம்முடைய கலைக்குழுவினர் இதை நிகழ்த்தி காட்டுகின்றார்கள். கண்டு களிப்போம். ரெடி, ஸ்டார்ட்.
வாடாத ரோசா கண்ணு நானும் வாடாத ரோசா கண்ணு நானும் வாடாத ரோசா கண்ணு நானும் 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 வாடாத ரோசா கண்ணு கொஞ்சம் கரகோஷமாக கொஞ்சம் ஜோராக கை தட்டினீங்கன்னா அவங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். ஏன்னா இந்த ஆட்டமெல்லாம் ட்ரெயினிங் அவர் எனர்ஜி. இந்த மாதிரியான டான்ஸு அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. நம்முடைய வேர்வை, நம்முடைய உடல் சோர்வு, அயர்வு இதெல்லாம் சேர்ந்தது தான் டான்ஸு. அதனால் நம்ம கொடுக்குற உற்சாகம் அவங்களுக்கு இன்னும் அதிகமாக ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கும். அதனால் நல்லா கைத்தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தணும். தேங்க்யூ. அடுத்தது இப்பொழுது பரிசு பெற இருக்கின்றவர்களும் பரிசு வாங்க இருக்கின்றவர்களும் மேடைக்கு வரலாம். அன்புக்குரியவர்களே, அடுத்த ஒரு நிகழ்வாக அடுத்த நிகழ்வு, கடைசி நிகழ்வு ஃபயர். என்னது? ஃபயர். அவ்வளோதான், தீ, நெருப்பு. இப்பொழுது நம்முடைய பரிசு பெற இருக்கின்றவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நம்முடைய ஆன்மகுரு அவர்களையும் தயவுசெய்து மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ரேமா கொஞ்சம் கூட்டிகிட்டு வாங்க அவர். இந்த போட்டியிலே பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு இன்னும் கூடுதலான பாராட்டுகளை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் வெற்றி பெற்ற ஆண்கள் பிரிவினர், பெண்கள் பிரிவினர்களுக்கு நம்முடைய ஆன்ம தந்தை அவர்கள் இப்பொழுது பதக்கங்களை வழங்கி பெருமைப்படுத்துவார்கள். பரிசிலே பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. பரிசினை வழங்கிய நம்முடைய அருள் தந்தை அவர்களுக்கும் பாராட்டுகளை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சாமி உட்காருங்க. அடுத்ததாக நம்முடைய ஆன்ம குரு அவர்கள் உரையாற்றுவார்கள். அவர் உரையாற்றிய பிறகு இந்த கோல போட்டியிலே பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் பரிசுகள் உண்டு. ஏறக்குறைய 10 பேர் அதிலே பங்கெடுத்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் மேடைக்கு முன்பாக வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது நம்முடைய அருட்தந்தை அவர்களை நாம் கௌரவிக்கின்றோம். நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம், நம்முடைய ஆன்மகுரு அவர்கள்
நம்முடைய பங்கிலே கடந்த பல வருடங்களாக நமக்கு ஆன்ம குரு என்கிற விதத்திலே நம்முடைய ஆன்மீக காரியங்களை, குறிப்பாக நாம் இந்த பாவ சங்கீர்த்தனம் என்கிற ஒப்புரவு அருட்சாதனத்தை பெறுவதற்கு மிகவும் நமக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பங்கிலே அவர்கள் பங்கு தந்தைக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்து ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்கள் என்பது தெரியும். அவர் ஒரு சிறந்த பாடகர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த ஆண்டுகளில் எல்லாம் அவருடைய பாட்டு பூசையில் எப்படி உச்சஸ்துதியில், அதாவது உயர்ந்த ஹை பிச்சில் பாடும்போது கொஞ்சம் கூட பிசுறாமல் ரொம்ப சிறப்பாக பாடுவதை நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம திருப்பலியிலே ஆண்டவருக்கு நம்ம பலியை ஒப்பு கொடுப்பதற்கு நமக்கு ஏற்ற வகையிலே அந்த பாடல் இருந்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அந்த சிறந்த தந்தையினுடைய பிறந்த நாளை நாம் நாளைக்கு கொண்டாட இருக்கிறோம். 89வது வயதை அவர் துவக்க இருக்கிறார். ஆகவே இந்த மூத்த குருவுக்கு நம் பங்கின் சார்பாக, பங்கு குருவின் சார்பாக, நம் அனைவரின் சார்பாக இந்த பொன்னாடையை அணிவித்து அவரை கௌரவிக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ நம்ம சாமியார் 2 வார்த்தை பேசுவாங்க, நமக்கு ஆசீர்வதிப்பாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பங்கு தந்தைக்கும் உதவி தந்தைக்கும் இங்கே கூடியுள்ள அதாவது பங்கு பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் இந்த தினத்திலே நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன். எப்போதும் அவர்கள் நல்ல விதமாக செயல்பட்டு பங்கிலே முன்னேற்றத்தை அடைவதற்கு பங்கு குழுவோடு சேர்ந்து உழைக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் அவர்களை ஆசீர்வதித்து வேண்டிய வரங்களை எல்லாம் தந்து நலமுடனும் சுகமுடனும் வாழ அருள் புரிவாராக. மேலும் இந்த இப்போ நடக்கும் பள்ளிக்காவில் நடக்கின்ற விழாக்கள் எல்லோரும் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. அந்த இதற்கெல்லாம் காரணம் பங்கு தந்தை தான். ஏன்னா சிறப்பாக எல்லாவற்றையும் நடத்துகின்றார். அதனாலே அவருக்கும் என்னுடைய பாராட்டு நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் வின்சென்ட் பால், மரியான் சனை, பிரான்சிஸ்கா சிசிஆர் 3ஆம் சபை பாடல் குழுவினர் அனைவருக்கும் நான் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் நல்ல முறையில் பங்கு உழைக்கின்றார்கள். உழைத்து பங்கு முன்னேறுவதற்கு வழிபாட்டிலும் மற்ற இசையிலும் அவர்கள் முன்னேறுவதற்கு அவர்கள் துணையாக இருக்கின்றபடியினால் எல்லோருக்கும் நன்றி செலுத்தி இறைவன் அவர்களை ஆசீர்வதித்து வேண்டிய வரங்களை எல்லாம் தந்து நலமுடனும் சுகமுடனும் வாழ அருள் புரிவாராக. அருள் சகோதரிகள் இந்த பங்கிலே சபை, டிவைன் மாஸ்டர் சபை, குலுடி சபை, சென்ட் ஜோசப், and then Gonzaga, பல சபைகள் நம்ம இங்கே இயங்கி வருகின்றார்கள். இந்த பங்கிலே அவர்கள் எல்லோரும் வழிபாட்டிற்கு பல விதத்திலும் உதவி செய்கின்றார்கள்.
பங்கு தந்தைக்கு உறுதுணையாகவும் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறைவன் அவர்களை ஆசீர்வதித்து வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் தந்து நலமுடனும் நல்லபடியாக அவர்கள் பணியை செய்வதற்கு வேண்டிய ஆற்றலையும் அருளையும் இறைவன் பொழிவாராக. கடைசியாக கிறிஸ்டியன் ஜாக்கோப்பு திருவாளர் ஜாக்கோப்புக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் என்னால் முடியாத நேரத்தில் தனியாக சக்ரிஸ்டிலே எனக்கு பூசை செய்வதற்கெல்லாம் வசதி செய்து கொடுக்கிறார். அதே சமயத்திலே பீடத்தில் சப்து ஏறது கஷ்டமாக இருந்ததுனால் கைப்பிடித்து ஏற்றி தூக்கி விடுகிறார். இவ்வாறு செய்து எனக்கு உறுதுணையாக இருக்கின்றபடி நான் அவருக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் அவரை ஆசீர்வதிப்பாராக. பீட சிறுவர்கள் உழைக்கின்றார்கள். ஆனால் காலையில் சில பேர் வரத்துக்கு முடியாவிட்டாலும் இப்போ எல்லாம் வராங்க. அந்த 6 மணி பூசைக்கு எல்லாம் எல்லாமே வராங்க. அதனால் அவங்களுக்கும் அவங்க இன்னும் நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பங்கு தந்தைக்கு அவருக்கு உதவி தந்தையோடும் ஒத்துழைத்து நல்லபடியாக வழிபாட்டை நடத்துவதற்கு அவர்கள் ஒத்துழைப்பார்களாக. இது அவர்களுக்கு இறைவன் நன்றி ஆசிரியம் அருளையும் பொழிவதாக அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் தெய்வத்திலும் வளர்ந்து கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக திகழ அருள் புரிவாராக. பங்கு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் பங்கில் நாம் எல்லோரும் ஒரு குடும்பமாக இருக்கின்றோம். பங்கு தந்தை, உதவி தந்தை, அருள் சகோதரிகள் மற்றும் சபைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாக நாம் வாழ்கின்றோம். எனவே அந்த குடும்பத்தில் ஒற்றுமை, அன்பு, சமாதானம், விசுவாசம் நாளுக்கு நாள் வளர வேண்டும். மீண்டும் இறைவன் நமக்கு செய்கின்ற உதவிகளுக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும். இவ்வாறு இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வேண்டிய வரங்களை எல்லாம் தந்து நலமுடனும் சுகமுடனும் வாழ அருள் புரிவாராக. எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, என்னுடைய பிறந்த நாள் இப்போ 89ஆம் வயது நடக்கிறது. இந்த வயதில் என்னால் முடிந்த வரையில் வேலை செய்கின்றேன். பங்கு சமையலோடு ஒத்துழைக்கிறதுக்கு நான் என்னால் முடிந்த வரையில் பாவ சங்கத்திலும் பூசை, திருப்பலி, இன்னும் மற்ற மந்திரிப்பு போன்ற காரியங்களெல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். இறைவன் எனக்கு தந்த இந்த அருளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. பாப்பான்னு ஒரு பேசுன மாதிரி இருக்கு. பாப்பா இப்படி தான் உட்காந்து அவருக்கு ஒரு மைக் ஒருத்தர் பிடிச்சிட்டு இருப்பாங்க, அழகாக பேசுவாங்க. அதனால சாமியாருக்கு ஒரு ஜோரா கை தட்டுவோமா? அனைவரும் எழுந்து நின்று தேங்க்யூ ஃபாதர் சொல்லுங்க. ஸ்டாண்டிங் ஓவேஷன். இப்போ ஒரு ஹாப்பி பர்த்டே பாடிடலாம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, dear father. Happy birthday to you. May God bless you. மோலடிப்பா. May God bless you. May God bless you, dear father. Happy birthday to you. Happy long life 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 to you, dear father. Happy birthday to you. அப்படி நின்ன மாதிரி இருங்க. சாமியார்ட்ட பிளஸிங் வாங்கிக்கலாம். பிறகு உட்கார்ந்த பிறகு அந்த கடைசி ஆட்டம் நெருப்பு ஆட்டம். ஓகே, சாமியார்ட்ட பிளஸிங் வாங்கிக்கலாம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து உடனிருந்து நற்சுகம் அளித்து எத்தீங்கும் அண்டாமல் பாதுகாத்து உங்கள் குடும்பங்களில் ஒற்றுமை, அன்பு, சமாதானம், விசுவாசம், உறவு மலர பிள்ளைகள் அறிவில், ஞானத்தில், ஒழுக்கத்தில், தெய்வ பக்தியில் வளர்ந்து கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக திகழவும்
இதுவரை நீர் பொழிந்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி தொடர்ந்து வேண்டிய வரங்களை எல்லாம் தந்து நலமுடனும் சுகமுடனும் வளமுடனும் வாழ அருள் புரிவாராக. ஆமென். இப்பொழுது இறுதி நிகழ்வு நடைபெறுகின்றது. இந்த உட்காருங்க கொஞ்சம். இதுதான் ரொம்ப கிளைமேக்ஸ். இதுதான் சூப்பர் டான்ஸ், இந்த ஃபயர் டான்ஸ். அதனால் அந்த டான்ஸுக்கு இப்பொழுது தயாராகுங்க. அதற்கு முன்பாக கோல போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் இப்பொழுது வழங்கப்படுகிறது. கோல போட்டியிலே வெற்றி பெற்றவர்கள் அதுக்கிடையில் அவங்க நெருப்பு டான்ஸுக்கு தயாராகிடுவாங்க. கோல போட்டியிலே வெற்றி பெற்றவர்கள் தயவுசெய்து வாங்க. கோல போட்டியிலே பங்கெடுத்தவர்கள் எல்லாரும் மேலே வாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த மேடையை பார்க்குறீங்க. இந்த மேடை எப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள் பாருங்க. சும்மா ஏதோ ஒரு ஃப்ரில் வச்ச துணியை வச்சு கட்டிட்டாங்க அப்படின்னு இல்லை. எல்லாம் கீத்து எங்கிருந்து பல இடங்களிலிருந்து கொண்டு வந்து இதற்காக நிறைய பேர் உழைத்து இருக்கின்றார்கள். நம்ம சின்ன ஃபாதரு, அப்புறம் முருகன் மற்றும் நம்முடைய இளைஞர்கள் இவர்களெல்லாம் செய்திருக்கின்றார்கள். அதற்காக நம்முடைய அருள் சகோதரிகள் அரியாங்குப்பத்திலிருந்து நமக்கு கீத்து ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. பிறகு நம்முடைய இரவு வாட்ச்மேன் இருதயராஜ், பிறகு டே வாட்ச்மேன் அவர் இந்த 2-3 நாள் டைட்டு ஒர்க்கு அவருக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளை காணிக்கை. அவருக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகள். அந்தோணி அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகள். இன்றைக்கு இந்த ஒலி இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. ஒலி அமைத்து கொடுத்த அன்னை சவுண்ட் சர்வீஸ் எரிக் முருகன் அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகள். இதையெல்லாம் ஒளிபரப்பு செய்த நம்முடைய பெருமைமிகு லூர்து தொலைக்காட்சி அதனுடைய உரிமையாளர் கல்வி செம்மல் எஸ்.ஏ. லூர்து சாமி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஊடக பிரிவினருக்கும் சன் டிவி, பாலிமர் டிவி மற்றும் ஜெயா டிவி மற்றும் நம்முடைய தினகரன், தினமணி, தினமலர் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இத்தனை நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெற உண்மையாலுமே நான்லாம் அந்த ஆட்டங்களை எல்லாம் பார்த்ததே கிடையாது. நீங்களும் சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட கலை இந்த மண்ணிலே இருப்பதை நமக்கெல்லாம் எடுத்துக்காட்ட மிக மிக உறுதுணையாக இருந்து நம்ம எல்லாம் எல்லா நிலைகளிலுமே ஆன்மீகத்திலும் நம்மோடு இருந்து கூடவே நமக்கு உடன் உழைத்து நமக்காக இறைவனுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்று தந்து கொண்டிருக்கூடிய நம்முடைய பாசமிகு அதிபர் தந்தை மற்றும் பங்கு தந்தை அவர்களுக்கு, பேரொரு தந்தை பிச்சைமுத்து அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை எல்லாரும் சேர்ந்து எழுந்து ஒரு முறை அவருக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம உட்காந்துரும். சோரா அனைவரும் அமர்வோம். இப்பொழுது நம்முடைய அதிபர் தந்தை அவர்கள் இந்த கோல போட்டியிலே பங்கெடுத்து பரிசு பெற்ற மூவருக்கும் பங்கெடுத்தவர்களுக்கும் பரிசினை இப்பொழுது அளிப்பார்கள். 3வது பரிசினை பெறுபவர் கீதா மேரி அவர்கள். இரண்டாவது பரிசை பெறுபவர் பிரான்சுவாஸ் அவர்கள். முதல் பரிசு யாருன்னு தெரியுமா? தெரியல. ஐஸ்வர்யா அவர்கள். அதே போல அதில் பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம். அம்மா வாங்க, மேலே வாங்க, ஒரு விஷயம் வாங்க. பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் நம்முடைய அதிபர் தந்தை அவர்கள் பரிசினை வழங்குவார்கள்.
காலையில் நடைபெற்ற எல்லா விளையாட்டு போட்டிகளிலுமே பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் பரிசினை பெற்ற ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னாக்க, ஒரு சில பேர் குடும்பத்தோடு வந்து பங்கெடுத்தார்கள். பங்கெடுத்தது மட்டுமல்லாமல் குடும்பத்தோடு பரிசினையும் பெற்றிருக்கின்றார்கள். நம்ம பிரான்சோ அக்கா அவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னாக்க ஏறக்குறைய குடும்பமே பிரைஸ் வாங்கிடுச்சு. அதே போல நம்ம லியோ அவங்க குடும்பத்தை பார்த்தாக்க எல்லாருமே பரிசு வாங்கிட்டாங்க. இது போல தெரிஞ்சவங்க மட்டும் நான் சொல்றேன், தெரியாதவங்க நிறைய பேர் வந்திருப்பீங்க, நீங்க பரிசினை பெற்றிருப்பீர்கள். எனவே ஆர்வத்தோடு பங்கெடுப்பதுதான் மிக மிக முக்கியம். எனவே இதற்கு மிக உறுதுணையாக இருந்து இந்த விளையாட்டு போட்டிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்த நம்முடைய இளையோர்களுக்கும் அதில் பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் இதற்கெல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் தந்து நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய நம்முடைய அதிபர் தந்தையவர்களுக்கும் மீண்டுமாக நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக இப்பொழுது நெருப்பு தீ ஆட்டம் இப்பொழுது நடைபெறுகிறது. இந்த நெருப்பு என்பதும் ட்ரம் என்பதும் இரண்டும் தான் இணைந்து போகக்கூடிய ஒன்று. அந்த காலத்திலேயே காட்டிலேயே மனிதன் இருந்தான், அவன் கண்டுபிடித்தது தீ, அவன் கண்டுபிடித்த கருவி ட்ரம். இது ரெண்டும் தான். இது ரெண்டும் வச்சு அவன் டான்ஸ் ஆடுவான், அந்த நெருப்பு மூட்டுவான், எந்த விலங்கும் அவனை தீண்டாது. இது அந்த காலத்திலிருந்தே காட்டிலே வாழ்கின்ற மனிதன் கண்டுபிடித்த ஒரு யுக்தி. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு இங்கே நடைபெறுகிறது. மீண்டுமாக இந்த கலைக்குழுவினருக்கு நம்முடைய சிறப்பான நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அதே போன்று ஃபாதர் சொன்ன மாதிரி நம்ம இளைஞர்கள் எப்பொழுதுமே இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் பேர் சொல்லி ஒருத்தர் பேரை விட்டாக்கா நல்லா இருக்காது. எல்லாருமே சிறப்பாக அருமையாக செஞ்சாங்க. இந்த தட்டி கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுங்களா? இரவு 8-9 மணிக்கு நம்ம ஆரம்பித்தாங்க. விடிய காலம்புற 3 மணிக்கு முடிச்சுட்டு சின்ன சாமியார்கிட்ட போய் வேலையை முடிச்சிட்டோம் காசை கொடுங்க அப்படின்னு அவர் ரூமை போய் தட்டியிருக்கிறாங்க. 3 மணிக்கு முடிச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய தன்னார்வமாக வந்து உதவி செய்கின்றவர்கள். குறிப்பாக வின்சென்ட், எல்லாத்துக்கும் வின்சென்ட் தான் ஓடுவான். அதே போல் ஜான் பால், இந்த மீடியா இதெல்லாம். ஸ்டீவன் எப்பொழுதும் எங்கள் கூட இருப்பான். என்ன செய்கிறான்னு அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் இங்கே தான் இருப்பான், என் கூட தான் இருப்பான், எல்லா வேலையும் செய்வான். அதனால் எல்லாருக்கும் மீண்டுமாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாரையும் நான் விடணும் அப்படின்னு நினைக்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, கடவுள் நான் எங்கே போனாலும் நல்ல உதவி செய்கின்ற நல்ல உள்ளங்களை எனக்கு கொடுப்பார். நிறைய பேருக்கு என்ன ஆகிடும்னா, அது ஒரு ராசி, எங்கே போனாலும் உபத்திரம் கொடுக்குற உள்ளங்களாக கொடுத்துருவார் சில பேருக்கு. ஆனால் கடவுள் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் சிறப்பாக மகிழ்ச்சியாக நிறைவாக செய்ய முடியுது. அந்த வகையில் நம்ம இந்த பசிலிக்கா பங்குலேயும் அட்டகாசமான அருமையான ஒரு பங்கு பேரவை நமக்கு இருக்கிறது. ஒரு திருவழிபாட்டு குழு இருக்கிறது, வின்சென்ட் தேபால் சபை இருக்கிறது, மரியாயன் சேனை இருக்கிறது. பிள்ளைகள், ஞாயிறு மறைக்கல்வி பிள்ளைகள், அவங்க தான் எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு சந்தோஷம், எனக்கு எல்லாமே அவங்க தான். அந்த பிள்ளைகள் அவ்வளவு அற்புதமான பிள்ளைகள், அருமையான பிள்ளைகள். எனவே எல்லாருக்கும் இந்த நேரத்தில் 3ஆம் சபை, பிரான்சிஸ்கன் 3ஆம் சபை இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நல்ல சின்ன சாமியாருங்க எனக்கு கிடைப்பாங்க. என்னுடைய மைண்டையும் என்னுடைய எதிர்பார்ப்பையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு 100% செய்யக்கூடிய நல்ல உதவி பங்கு தந்தையர்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்த பயிற்சியை பெற்றுக்கிட்டு இன்றைக்கு அந்த பங்கு தளங்களில் எப்படியெல்லாம் சிறப்பாக பணியாற்றுறாங்கன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம ஃபாதர் சின்னப்பன் பங்கு சமையர் ஆயிடுவார். அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன கிளப்புறீங்களா அப்படின்னு நினைக்கிறாரு. அவருக்கு உயர்வு தான். எனவே எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி, நன்றி. ஏன்னா இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன். இந்த நெருப்பு டான்ஸோட இது முடியுது. அப்படியே கப்புன்னு எழுந்திரிச்சு அழகாக போயிட்டே இருக்கலாம். சொல்லுமா. நன்றி ஃபாதர். மண்ணில் கலைகளை வளர்ப்போம் என்று மக்கள் மனதில் இன்று எங்களுடைய பாரம்பரியமான கிராமிய கலைகளை உங்கள் கண்முன் கொண்டு வந்த நமது அருள் தந்தையர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய பேர் எலிசபெத் ராணி. தன்னம்பிக்கை கலைக்குழு பொம்மலாட்ட கலைஞராக பாலினம் சார்ந்த வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வுகளை பள்ளி மற்றும் கல்லூரி பொது இடங்களில் நடத்திட்டு இருக்கோம். தம்பி பிரசாத் புதுச்சேரி எதிரொலி தப்பாட்ட கலைக்குழு நிறுவனராக பல்வேறு ஒற்றை பெற்றோர் மாணவர்களை ஒருங்கிணைத்து அவர்கள் கிட்ட இருக்க திறமைகளை ஊக்குவித்து இன்னைக்கு மிக
அங்கீகாரமா இந்த கலைஞர்களை அவர் வந்து அது கொண்டு வந்திருக்காருன்னா கண்டிப்பா பிரசாத் தம்பிக்காக ஒரு பிக் கிளாப்பிங். நன்றி தம்பி. உழைப்பால் உயர்ந்த கலைஞர். உண்மையாலுமே தம்பியை சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய தகப்பன் இல்லை, அம்மா வந்து ஒரு கட்டுமான கூலி தொழிலாளி. அக்காவை திருமணம் செஞ்சு அவரும் வந்து நல்லபடியாக ஒரு பாரதியார் கலைக்கூடத்தில் மிருதங்கம் படிச்சுட்டு இருக்காரு. அதனை எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய நடிகர், நாடக நடிகர் திரு டி நந்தகோபால் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக அற்புதமான பாடலை பாடிய கிராமிய பாடகி எங்களுடைய திருமதி சக்தி அவர்களுக்கும், குழந்தை நட்சத்திரமாக பறை இசை வாசித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், கரகாட்ட கலைஞர் அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மார்கழி போயாச்சு, தை மாசமும் வந்தாச்சு, வாசலில் பொங்க வயலில் எல்லாம் விளைஞ்சாச்சு, மார்கழி போயாச்சு, தை மாசமும் வந்தாச்சு, வாசலில் பொங்க வைக்க வயலில் எல்லாம் விளைஞ்சாச்சு, தயர தயர தய தயர தயா தயர தயர தய தயர தயா தயர தயர தய தயர தயா தயர தயர தய தயர தயா, மார்கழி போயாச்சு, தை மாசமும் வந்தாச்சு, வாசலில் பொங்க வைக்க வயலில் எல்லாம் விளைஞ்சாச்சு, வயலில் எல்லாம் விளைஞ்சாச்சு. வாசலில் நீர் தெளித்து வண்ண வண்ண கோலமிட்டு, வாசலில் நீர் தெளித்து வண்ண வண்ண கோலமிட்டு, கன்னியர்கள் வரவேற்கும் தை பொங்கல் திருநாளாம், கன்னியர்கள் வரவேற்கும் தை பொங்கல் திருநாளாம், தயர தயர தய தயர தயா 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 தயர தயர தய தயர தயா. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். இனிய தை திருநாள், பொங்கல் திருநாள் இன்பங்கள் மட்டும் தங்களுடைய வாழ்க்கையில மலரட்டும் என்ற வாழ்த்துக்களோட இதோ அனல் மூட்டும் நெருப்பாட்டம் உங்களுக்காக.
கலைஞர்களுக்காக நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இதை விட வேற எதுவுமே எங்களுக்கு பெருசு இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அத்தனை பேருக்கும் உங்களுடைய நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த பொங்கல் திருவிழாவை மறக்க முடியாத மகிழ்ச்சியான ஒரு திருவிழாவாக மாற்றிய நம்முடைய இந்த விழா சிறப்பாக அமைய ஏற்பாடு செய்த நம்முடைய அதிபர் தந்தை அவர்களுக்கும் இந்த கலை குழுவினர் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த சேர் எல்லாம் நாங்கள் தான் எடுத்தாகணும். அதனால் நீங்கள் எல்லாம் உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆளுக்கு ஒரு சேர் எடுத்தால் போதும். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. ஈச் ஒன் கேரி ஒன். 2 கூட எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.